ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறப்பான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சிறப்பான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதத்தில் நிறைய சிறப்பான நாட்கள் இருக்கும். பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச சிறப்பான நாட்கள் 2 இருக்குது. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. இந்த 2 நாட்களுமே அதிசிறந்த நாட்கள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதில் இப்போ தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை மாதம் இருக்குல்ல, இந்த மாதத்தில் அமாவாசை வந்தது. இப்போ அடுத்ததாக இந்த சித்திரை மாதத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அடுத்த இன்னொரு நாள் பௌர்ணமியானது வரப்போகுது. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி தான் தற்போது வரப்போகுது. இந்த சித்ரா பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, பல சிறப்புகளை தன்னுள் கொண்டு இருக்கக்கூடிய மகா சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றிய தாள்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். முதல்ல தாள்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ பல சிறப்பம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்யக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருந்து அதை நீங்கள் செய்தீங்கன்னா திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இது 2மே கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மற்ற பௌர்ணமியை விட மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது. பௌர்ணமிகள்லேயே மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் பெரிய பௌர்ணமியாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி இன்றளவு பார்க்கப்படுது. இந்த பௌர்ணமி தினத்தில் யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள்லாம் செய்தால் அவருடைய அருள் நமக்கு பெற முடியும், அதோடு நீண்ட ஆயுளும் பெற முடியும். அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி இன்னும் பல சிறப்பு அம்சங்களை தன்னுள் உள்ளடக்கி திகழ்கிறது. இப்பேற்பட்ட இந்த சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அம்பாள் திருவுருவ படம் அல்லது சிலை இருந்தால் அதுக்கு உங்களால் என்ன மலர் மாலை அணிவிக்க முடியுமோ அதை அணிவித்து வஸ்திர சாத்தி ஆபரணங்கள் அணிவித்து வழிபாடு செய்கிறது நல்லது. அதோடு அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்த தாம்பூலம் அடங்கிய நெய்வேத்தியத்தையும் படைக்க வேண்டும். அதெல்லாம் பண்ணுறது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அதோடு அம்பாள் வழிபாடு செய்தீங்கன்னா திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துக்குரிய சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமானது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருடம் 2026 சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வரப்போகுதுன்னா மே 1ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை அதுவுமா வரப்போகுது. நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி வர்றதுனால வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட உங்கள் ராசிக்காரங்க பர்டிகுலராக இந்த கோவிலுக்கு செல்லணும் என்பது குறிப்பிடப்படுது. அது எந்த கோவிலுக்கு செல்லணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த கோவிலுக்கு போய் பயன்பெறுங்க. நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரம் செய்திருப்போம். இருந்தும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதோடு நம்மளுடைய ராசிக்கேற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு முறை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படும். அப்படி உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிந்து கொள்ள போறீங்க. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவங்க இருக்கவே முடியாது. ஆனால் பலரும் எவ்வளவு முயற்சி செய்து கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோ. மாற்றம் என்பது முன்னேற்றம் என்பது ஏற்படாமல் இருக்கோ. நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமோ என கலங்குபவர்கள் உங்களுடைய ராசிக்குரிய கோவிலுக்கு சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். அதாவது ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். இந்த பகை கிரகங்களும் பாவ கிரகங்களும் முக்கியமான கட்டங்களில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் தடைப்படும். ஆனால் இந்த பகை கிரகங்களுடைய வலிமை இழக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள்பாலிக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நன்மை நடக்கும். அதை தான் உங்களை இந்த நாளில் செய்ய சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு இந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போகும்போது உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு விட்டு வரணும். குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது கோவிலில் இருந்து விட்டு பாருங்க.
வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை, முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதை கண்கூடா காண முடியும். சரி, உங்கள் ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக ஷேர் பண்ணுறேன். தெளிவாக எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசிக்காரங்க, நீங்கள் போக வேண்டிய கோவில் திருப்பதியில் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி தாயார் இருக்கிறாங்கல்ல, அந்த தாயார் கோவிலுக்கு தான் போக வேண்டும். அந்த தாயாரை போய் பார்த்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். அதனால் அந்த தாயாரை போய் பார்த்து வணங்கிட்டு வாங்க. ஒருவேளை அங்கே போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அலமேல மங்காயம்மன் மாதிரி பத்மாவதி தாயார் இருக்கக்கூடிய இதுக்கு போய் வழிபாடு செய்தாலும் தவறு கிடையாது. முடிஞ்ச அளவு அங்கே போங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. ஸோ நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இவ்வளோ நேரம் எந்த கோவிலுக்கு போகணுங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ சித்திரை பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்களை உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை இப்போ சொல்கிறேன். மேச ராசிக்குள்ள சூரியன் நுழையக்கூடிய மாதம் சித்திரை மாதமாகும். ஆக்சுவலி சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதம் பல சிறப்புகளை தன்னுள் உள்ளடக்கி இருக்கு. இந்த மாதத்தின சைத்திரம் என்றும் சைத்திர விசேஷம் என்றும் போற்றப்படும். சித்திரையுடைய முதல் தேதியில ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்க படிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றளவு வெகு விமர்சையாக நடைபெறுது. அதோடு மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் பல அவதாரங்கள் இடம் கொடுக்கக்கூடிய பெருமை சித்திரைக்கு இருக்கு. சைத்திர சுக்ல பஞ்சமியில மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரயணத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். மற்ற அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில தான் என்கின்றனர். நவம திதியில ஸ்ரீராம பிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. திருமாலின் நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம் நிகழ்ந்தது இந்த மாதத்துல தான். ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்துல தான். இதே போல சித்திர மாத சித்திர நட்சத்திரத்துல சிவபெருமான் தங்கப்பகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம். அப்புறம் சித்திர மாதத்துல வளர்பிறை காலத்துல 3வது பிறை தோன்றக்கூடிய நாளே அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. இந்நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்துல செல்வம் குவியும் என்ற ஐதீகம் என்றளவு இருக்கு. அதே போல திருக்கோவில்களில் விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறக்கூடிய மாதமும் சித்திரையாகும். மதுரை மாநகரில் அருள்மிகு மீனாட்சம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திர திருவிழாவோ அழகர் கோவில் கள்ளழகர் வைகையில் எழுந்தள்ளக்கூடிய வைபவமும் சித்திர மாதமே திகழ்கிறது. பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திர மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்போ சிறப்பு பலன்கள் சித்ரா பௌர்ணமி வர்றதுனால என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். மகா சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 1ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. அன்றிலிருந்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகங்களால் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த சித்ரா பௌர்ணமியில் சூரியன் 6வது இடத்துல இருக்கிறார். இது அப்பாவோடு சச்சரவு உண்டாகிற மாதிரி ஒரு சில ஆபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரிகளிடம் விதண்டாவாதம் செய்ய வேண்டாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2வது இடத்துல இருக்கிறார். இது நிலம் வீடு மூலம் பண வருமானம் உண்டாகும். அதுவும் மேவுடைய 17ஆம் தேதிக்கு பின்னர் உடன்பிறப்புகளால் நன்மை உண்டாகும். புதன் 5வது இடத்துல இருக்கிறார். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகள் செய்யுங்க, லாபமானது அதிகரிக்கும். மே 26ஆம் தேதியிலிருந்து தாய்மாமனால் தொல்லை உண்டாகும். குரு உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல இருக்கிறார். இது வீண் செலவுகள் அதிகரிக்க செய்யும். அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய நிலையும் உண்டாகும். சுக்கிரன் 6வது இடத்துல இருக்கிறார். இது பெண்களால் தொல்லை உண்டாக செய்யும். அதோடு மே 6ஆம் தேதியிலிருந்து கணவன் மனைவி அந்யோன்யமானது அதிகரிக்கும். சனி 2வது இடத்துல இருக்கிறார். இது தேவையற்ற பேச்சால் கவனம் தேவை. ஸோ தேவையற்ற பேச்சால் உங்களுக்கு பல இழப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தேவையற்ற பேச்சை தயவு செய்து தவிர்த்துக்குங்க. பொருளாதாரத்தில் தடைகள் உண்டாகும். ராகு உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல இருக்கிறார். பரம்பரை சொத்துல வில்லங்கள் உண்டாகும். கேது உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சச்சரவு ஏற்படும். இந்த மாதிரி கொஞ்சம் சச்சரவு இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த பௌர்ணமியில் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், நீங்கள் அதை தெரிஞ்சு எப்படி நடந்துக்கணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மெயினாக அந்த கோவிலுக்கு போகக்கூடிய தாள்கள்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு கோவிலுக்கு போய் பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.